இருதயத்துக்கிட்ட சொல்லணும். இப்போ உனக்கு அது வேண்டாம் இரு. ஆமாம், ஆத்மாவே கத்தரை, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் பண்ணு. கத்தர் எல்லாம் நன்மையாக செய்வார். அப்போ தாங்க ஆசீர்வதிக்கப்பட முடியும். நீங்கள் கொடுக்குற சின்ன சின்ன காணிக்கையை வச்சு இன்னும் பெருசாக யோசிக்க முடியும்னா, அப்போ சின்ன சின்ன ஆசைகளை அடக்கணும். உங்கள் இருதயம் பெருந்தீனினாலும், நிறைய பேர் 1000 ரூபா எடுத்துகிட்டு கடைக்கு போவாங்க. அன்றைக்கி செலவு 1000 ரூபா. ரோட்டில் பார்க்குறதெல்லாம் வாங்கிட்டு 10,000 ரூபா முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவாங்க. வந்துட்டு அவங்களுக்கு இருக்க துக்கம் ஒன்று கவ்வி பிடிக்கும். அடுத்த மாதம் என்ன செய்கிறது? அப்போ போகும்போதே திட்டமாக போயிடணும். என்ன, ஒரு தேவ மனுஷன் இப்படி தான் சொன்னார். அவருக்கு 2 பிள்ளைங்களாம். போகும்போது சொல்லிடுவாராம், உனக்கு ஒரு சுடிதார், உனக்கு ஒரு சுடிதார், இவ்வளோ ரூபாய்க்கு, இவ்வளோ ரூபாய்க்கு, உங்கள் அம்மாவுக்கு இவ்வளவு, மொத்த பட்ஜெட் இவ்வளவு, போயிட்டு வந்துடணும். அதுக்கு மேலே கண்ணோ இருதயமோ எதையும் பார்க்கக்கூடாது. ஏன்னா இயேசுநாதர் வரும்போது போகணும். அதுக்கு தான் இயேசு சொல்லியிருக்காரு, இயேசுநாதர் வரும்போது போகணும். அப்போ இருதயத்தை கொஞ்சம் காத்து கொள்ளணும். நான் பெற போகிறது மிகப்பெரிய பரலோகம், மகிமையான பரலோகம். இங்கே இருக்கிறதெல்லாம் கிழிஞ்சு போகிறதும் அழிஞ்சு போகிறது, ஒன்றுக்கும் உதவாது. நிறைய பேர் துணி எடுத்தே கடன்காரன் ஆகி நம்ம இருக்கான், தெரியுமா உங்களுக்கு? வீட்டில் போனீங்கன்னு வச்சுக்கங்களேன், பீரோ அப்படியே அடுக்கி இருக்கும், அப்படியே அடுக்கி 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 இருக்கும். எவ்வளோ கடன் கேட்டிங்கன்னா அது பாட்டுக்கு போயிடும். அப்போ இருதயத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க. எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள். அப்பொழுது அது நின்று என்ன வருமா? ஜீவ ஊற்று. ஜீவ ஊற்று. என்ன ஊற்று? ஜீவ ஊற்று. காத்துக்கொள்ளுங்க. பெரியவைகள் வரும், நன்மையானவைகள் வரும். அப்போ சீஷர்களை பார்த்து சொல்கிறாரு, அது வேணும் இது வேணும். ஒரு ஆள் கல்வி அமைச்சருங்கிறாரு, ஆமாம், ஒரு ஆள் போக்குவரத்து துறை அமைச்சருங்கிறாரு. டே, உங்களை பாடுபடுறதுக்கு கொண்டுட்டு வந்தால் நீங்கள் எல்லாம் மந்திரியாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் இருதயமெல்லாம் பெருந்தீண்டினால நிறைஞ்சிருக்கு. நீங்கள் இயேசுவோட மரணத்தை பற்றி சிந்திக்கவே இல்லை, இயேசு மரிப்பார்னு நினைக்கவே இல்லை. அவ கோட்டை கட்டி வச்சிருக்கான். அதனால வருகையை நினச்சிட்டு கோட்டை கட்டுங்க, ரொம்ப கோட்டை கட்டாதீங்க. வீடு கட்டுங்க, அத்தியாவசியமான காரியங்களை செய்யுங்க. இயேசு வருவார்னு விழிப்பாருங்க. அதிக கடன் வாங்கி எதையும் வாங்காதீங்க. நம்ம பறந்து இயேசுவை சந்திக்க போகிறோம். நிறைய பேர் 60 வயசு 70 வயசுக்கெல்லாம் பட்ஜெட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. பாவம் பாவம். ஆனால் நாங்கள் நித்தியமாக வாழ்கிறதுக்கு பட்டியல் போடுறோம். நீங்களும் அப்படித்தானே? அதனால தான் பிள்ளைங்கள்ட்ட சொல்லுங்கள், கொஞ்சம் பொறுத்துக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆண்டவரே நம்மளை பொறுத்துக்க சொல்கிறார். உங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ளுங்கள், உங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ளுங்கள். நிறைய மக்களை பார்க்குறேன், திடீர்னு அவங்களுக்கு ஏதோ ஒரு காரியம் அற்புதம் நடந்துருது. அப்படியே அந்த 500 ரூபா நோட்டு 1000 ரூபா நோட்டு இப்போ இல்லை, அப்படியே எடுத்து சும்மா அப்படியே அந்த அம்மா செலவு பண்ணுது. பெரு பேக் ஒன்று போட்டுக்கிறது, உள்ளுக்குள்ளே ஒரு 10 500 ரூபா நோட்டு வச்சுக்கிறது, அப்படியே போகுது. அப்புறம் அதெல்லாம் முடிஞ்ச பிறகு முகத்தில் சிரிப்பை காணோம், பர்சில் காசை காணோம், சில்லறை தான் கேட்குது உள்ள. அப்போ இருக்கிற காலத்தை கொஞ்சம் கவனமாக வாழுங்க, இருதயத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க. உங்கள் இருதயம் பெருந்தீண்டினாலும் இது உனக்கு இது தேவையில்லாது, என்ன வேண்டியதுக்கு மிஞ்சி என்ன? அதை இருதயத்திட்ட சொல்லுங்க. உனக்கு லிமிட் தெரியாதா? உனக்கு சம்பளம் தெரியாதா? நீ யாருன்னு தெரியாதா? தேவன் நடத்துகிற வழி தெரியாதா? இருதயமே, அதுக்கு மேலே போகாத. ஒன்று மட்டும் சொல்கிறேன், யார் ஒருவர் இருதயத்தை காத்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் நினைக்க முடியாத நன்மைகளை தருவார். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் ஒரு ஸ்கேல் வச்சிருக்கார். பக்தினா போதும் என்ற மனதுடனே கூடிய மிகுந்த ஆதாயம். ஒரு தடவை சத்தமாக சொல்லுங்கள், மிகுந்த ஆதாயம். எவ்வளோ தானா? ஆமாம், மிகுந்த ஆதாயம். அப்படின்னா ரொம்ப சம்பளம், ரொம்ப ஆசீர்வாதம், எனக்கு இது தந்தது போதும், இந்த ட்ரெஸ் போதும். சில பிள்ளைங்களுக்கு அப்பா ஆசையாக கடையில் வாங்கிட்டு வருவார். இதை வாங்கிட்டு வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி போடுறாங்க தெரியுமா? அப்போ அந்த பிள்ளைக்கு சொல்லிக் கொடுங்க, போதும் என்ற அடுத்த வருஷம் ஆண்டவர் நல்லதாக தருவார், இல்லைன்னா பரலோகத்தில் கொண்டு போய் சேர்ப்பார். பெருந்தீண்டினாலும் லௌகிக கவலை. இன்னைக்கு நிறைய பேருக்கு நகை ஆசை. அப்போ இருக்கிறத, அப்போ என்னைக்காவது இருக்கிறத வச்சு ஸ்தோத்திரம் பண்ணுவாங்களா? எவ்வளோதான் போட முடியும்? கல்யாணத்துக்கு போனால் கலட்டி வைக்கிறதா, இல்லைன்னா நோட்டம் எடுத்துக்கிட்டே இருக்கான். இந்த அம்மா எப்போ லைட்டாக அசரும் அத்துட்டு போகலான்னு. என்ன, தனியாலாம் போயிடாதீங்க. 2-3 செயின் போட்டுட்டு வீட்டுக்கு தனி வந்து சேர மாட்டீங்க. கரெக்டாக பின்னாடியே வருவான். ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்றைக்கி சரியாக போட முடியல, அப்புறம் போட்டுட்டு நீ கவலையோடு தெரிகிறது ரொம்ப கவனம். தந்திருக்காரா? போதும்,
என்ன இருக்கிறதுல போதும். அதனால நல்லா கவனிங்க. லௌகிக கவலை, உங்களை ஏதாவது பொருட்கள் இல்லையேன்னு கவலைப்படுத்துனீங்கன்னா நீங்கள் ரட்சிப்பு இல்லாதவங்க. ஏன்னா ரட்சிப்பு இருக்கிறவன் எதை குறித்தும் கவலைப்பட மாட்டான். நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான, ஆமாம், நான் எனக்கு எதுவுமே இல்லைன்னு கவலைப்பட்டால் இவ்வளோ பெரிய சர்ச்சுக்காக நான் ஸ்தோத்திரம் பண்ண முடியுமா சொல்லுங்கள்? இவ்வளோ பெரிய சர்ச்சை தந்திருக்காரு, இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை தந்திருக்காரு. அப்போ நேற்று நான் ஒரு பிரசங்கம் கேட்டுக்கிட்டு இருந்தேன். அந்த பாஸ்டர் சொன்னார், இந்த சபை 40,400 சதுர அடி அப்படின்னு சொன்னார். நான் உடனே நெட்டில் போட்டு கணக்கு போட்டேன். 1 ஏக்கர் அளவுக்குள்ள சபை, கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஜஸ்டின் மோசஸ் பாஸ்டருடைய சபை. 1 ஏக்கர் உட்கார்ற சிட்டிங் கெப்பாசிட்டி உள்ள சபை. அப்போ அவருக்கு 1 ஏக்கர் சபை தந்திருக்காரு, எனக்கு வெறும் அப்படி இல்லை, என்னுடைய நிலைமைக்கு தகுந்ததாக ஆசீர்வச்சிருக்காரு. 5 தாளந்து வாங்கினாலும் 2 தாளந்து வாங்கினாலும் ஒரே பரலோகம் தான். கையை நல்லா தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. ஆமாம், அவர் ரொம்ப கஷ்டப்பட்டாருங்க. 10 வருஷம் அவர் இருந்த இடமே தெரியாது. 21 தடவை போலீஸ் ஸ்டேஷனில் போய் உட்காந்துருந்தார், இரவு தூக்கம் இல்லாமல். எனக்கு நிறைய பேர் சொல்கிறோம்ல, அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார். பக்கத்தில் இருக்கிறவங்களால சபை நடத்த முடியாத அளவுக்கு போராடினார். இன்றைக்கி 1 ஏக்கர் அளவுக்கு சீட்டிங் கெப்பாசிட்டி உள்ள ஒரு சபையை கட்டி நடத்துகிறாங்க தேவ பிள்ளைங்க. அவங்க கிரியைகளுக்கு தக்கதாக கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. ஆனால் நமக்கு தந்ததுக்காக நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோங்க, நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அப்போ இப்படியெல்லாம் பாரப்பட்டால் பரலோகத்துக்கு போக முடியாது. இப்படியெல்லாம் பாரப்பட்டா, ஏன்னா என்ன சொல்றாரு, அந்த வருகை உங்கள் மேல் நினையாத நேரத்தில் வராதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. இவங்களுக்கு தான் நினையாத நேரத்தில் வரும் வருகை. அதிக பாரப்பட்டவன், ஐயோ எனக்கு மட்டும் இல்லை அவளுக்கு வந்துருச்சு, எனக்கு மட்டும் இல்லை அவளுக்கெல்லாம் நல்லா தான் இருக்கு. இந்த பாரம், இந்த பெருந்தீண்டி, இது 2க்கும் இருதயத்தை காத்துக்கொள்ளுங்க. ஏன் கவலைப்படுற? நீ கவலைப்படாது. கடவுள் எவ்வளோ நல்லவர் தெரியுமா? நீங்கள் கவனித்து பார்த்துருக்கீங்களா? உங்கள் இருதயம் கவலைகளினால ஒரு 3 நாள் தூக்கமே வராது. அது வாங்கணுமே, அது வாங்கணுமே, தீபாவளி வேறு வருது, ஆமாம் நிறைய ஆஃபர் போட்டிருக்கானே, அப்படி 3 நாள் தூக்கம் வராது. 3 நாள் தூங்காததை சேர்த்து 4வது நாள் உங்களை அறியாமலே சாயங்காலம் 7 மணிக்கே தூங்கிடுவீங்க. ஏன் தெரியுமா? நீ செத்து போகக்கூடாதுன்னு அவரே தூக்கத்தை கொடுத்தாரு. என்ன தூங்கிட்டீங்க? டயரில் தூங்கிட்டேன்னு தெரியுமே இல்லையே. அப்படித்தான் நம்மளை காப்பாற்றுறாரு. ஒரு தடவை கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமாம், அப்போ இந்த லௌகீக கவலை தூக்கத்தை கெடுக்குது, லௌகீக கவலை நித்திரையை கெடுக்குது. கர்த்தர் எந்த அளவுக்கு சொல்லியிருக்காரு தெரியுமா? கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறோட பிரயாசப்படுதா, கர்த்தர் நகரத்தை காவாராகில். அப்போ நகரத்தை காக்கிறது, வீட்டை கட்டுறது கர்த்தர். அது உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? நீங்கள் நேரப்பட வேலையிலே எழுந்து, அப்படின்னா காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு நல்லா காலையில் சாப்பிட்டுட்டு வேலைக்கு போய் வேர்வை சிந்தி உழைச்சி வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிட்டுட்டு நீங்கள் போய் படுத்தாலும் நிறைய பேருக்கு என்ன வரல? உங்கள் அம்மா கஷ்டப்படுறத விடையாங்க கஷ்டப்படணும். அவ்வளோ உங்கள் அப்பாக்கள் கஷ்டப்படுறத விடையா கஷ்டப்படணும். ஏன் உங்களுக்கு நைட்டு தூக்கம் வரல? அவங்களுக்கு ஏன் 121 சங்கீதம் பலிக்கலை? ஏங்க பலிக்கல? வீட்டை கூட கட்டிடலாம், நகரத்தை கூட காத்துடலாம், ஆனால் தூக்கம் கர்த்தர் தான் தரணும். கர்த்தர் தூக்கத்தை தரணும்னா ஒரே ஒரு ஆதாரம் தான் இருக்கு. உங்கள் இருதயம் பெருந்தீண்டினாலும் லௌகிக கவலையினாலும் அப்படியே 5 வருஷத்துக்கு பின்னாடி போய் நினச்சி பாருங்க, உங்கள் கண்களில் கண்ணீர் வராமல் இருக்காது. அந்த அளவுக்கு நடத்தியிருப்பார், அந்த அளவுக்கு நடத்தியிருப்பார். அவ்வளோ நல்ல தகப்பன், குறைவில்லாமல் நடத்தியிருப்பார். உண்மையிலே நான் சொல்கிறேன், ஒவ்வொரு நாள் நேற்று தினத்தை விட நல்லா தான் நடத்துகிறார். அவர் அற்புதமாக நடத்துகிறார். அப்போ இங்கே தேவையில்லாமல் கடன் கிடைக்கிது, கடன் கிடைக்கிது, கடன் கிடைக்கிதுன்னு வாங்கி போட்டவங்களுக்கு அந்த நாள் இப்படித்தான் வரும். அந்த நாள் எப்படி வரும்? திடீர்னு வரும். ஆமாங்க, கர்ப்பவதி ஆனவளுக்கு வருகிறது போல, வழி வர்றது போல திடீர்னு அந்த நாள் வந்து அவங்கள அழிச்சு கொண்டு போயிடும். அதனால இதை செய்யாமல் எல்லாத்துக்காக லிஸ்ட்டு போட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் தருவார்.
அவருக்கு சித்தமானது. அடுத்த வசனத்தை பாருங்க, 35 வேகமா வாசிங்க. பூமியிலெங்கும் இருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கன்னியை போல வரும். அப்ப கவனிங்க, அப்ப கொரோனா எப்படி 2019 வந்துச்சு, அது எதுக்கு வந்துச்சு தெரியுமா? இதே மாதிரி அடுத்து வரும். அந்த வரும்போது கர்த்தருடைய வருகையும் வரும். அப்படி வருகிற நேரத்தில் அது கன்னி மாதிரி வருமா, அனைவர் மேலும் வருமா. இந்த நோட் பண்ணிக்கிறங்க, அனைவர் அனைவர் எல்லாரும் எல்லாரும், இந்தியர்கள் மேல, சீனர்கள் மேல, அமெரிக்கர்கள் மேல, ஐரோப்பா மேல, உலகத்தில் இருக்கிற எல்லா மக்கள் மேல. கொரோனா வந்துச்சா, கொரோனா வராத நாடுன்னு ஏதாவது இருந்துச்சா, கண்டம்னு ஏதாவது இருந்துச்சா, எல்லாரும் மேலேயும் வரும். ஆனா ஒருத்த மேல வராது. யாருன்னா விழித்திருந்து ஜெபிக்கிறவன். யார் மேல? விழித்திருந்து ஜெபிக்கிற. யார் மேல? அந்த விழித்திருந்து ஜெபிக்கிறவன்னா அவனுக்கு கண்டிப்பா இரவு நடுராத்திரியாவது அவன் ஜெபம் பண்ணிடலாம். வீட்டுக்கு வந்து எப்படியாவது ஜெபத்தை விட்டுற மாட்டான். அவன் ஜெபம் பண்றதுக்கு விழிப்பா இருக்கான். தூங்காம இருக்கிறத விட விழிப்பா இருக்கான். ஜெபம் பண்ணியே தீரணும். இந்த காலையில் எழும்பியாச்சு, ஜெபம் பண்ணியே தீரணும். அதனாலதான் இயேசுநாதர் சொல்லி கொடுத்த ஜெபத்தை நீங்க நல்லா கவனிச்சிங்கன்னா, பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில், அது அவருக்கானது. சரியா? அடுத்தது எங்களுக்கு வேண்டிய, அதுக்கு அடுத்து ஃபுல்லாக நம்ம ஆத்மாவுக்கானது. அதுக்கு அடுத்து முதல்ல அவரோட மகிமை, ரெண்டாவது ஒரே ஒரு வார்த்தை நம்ம சாப்பாடு, மூணாவது எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல். அப்ப சோதனைக்காரன் சோதனை வச்சுக்கிட்டே இருக்கான். டெய்லி டெய்லி கடைக்கு போனேன், என்னங்க இதை போய் வாங்கிட்டு வந்திருக்கீங்க, பிடிச்சிருந்துச்சு, 10,000க்கு வாங்கிட்டு வந்தீங்க. ஆமா, என்னங்க வாங்கிட்டு வந்துட்டீங்க, காசு இல்லாத நேரத்தில் வாங்கிட்டு வந்துட்டேன். கண்ணி ஒரு ஃபோன் வீட்டுக்கார அம்மாவுக்கு அடித்தா சொல்லும், இப்போயே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வேண்டாங்க. ஏன்னா சில நேரம் நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், வீட்டுக்கு வந்தால் தான் தெரியும் அது குப்பைன்னு. அது குப்பை. அதனால தேவனுடைய பிள்ளைகளை எதை வாங்கணும் எதை வாங்கக்கூடாது, ஒரு வருஷம் தொடங்கும் போது என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, இந்த வருஷத்தில் என்ன வாங்கணும் என்ன வாங்கக்கூடாது, திட்டத்தை போட்டு ஜெபம் பண்ணி இருந்தீங்கன்னா நினைக்கிறதுக்கு முன்னாடி கர்த்தர் தந்து உங்களை ஆசீர்வதிப்பாரு. ஏன்னா இந்த பூமியில கன்னி போல அந்த நாள் வரும், கன்னி வெடி மாதிரி அந்த நாள் வரும். அதிக கடன்கள், அதிக பிரச்சனைகள், அதிக பாரங்கள், அழுத்தம். திடீர்னு நான் அப்படி பேப்பர் படிச்சுக்கிட்டே இருந்தேன். ஆமாம், அதிக ஸ்ட்ரெஸ் வந்தால் இளம் வயதிலே நரமுடி வரும். அப்போ நான் நினச்சேன், நமக்கே நரமுடிலாம் வந்துருச்சே, அப்போ நமக்கும் அதிக பாரம் தான் இருக்குது போல். இந்த ஊழியக்காரங்களுக்கு ஆமாம், ஞாயிற்றுக்கிழமை ஆனால் தூக்கம் வராது, சனிக்கிழமை ஆனால் தூக்கம் வராது. மக்கள் வந்துடுவாங்களா, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், நைட்டு படுத்தாலும் திருப்பி திருப்பி ஜெபம் பண்ணணும். அப்போ அந்த ஊழியக்காரங்களுக்காக நீங்கள் எவ்வளோ ஜெபிக்கணும், அதில் வேறு இன்னொரு பக்கம் பணம் தேவை. இதெல்லாம் நான் மொத்தமாக இந்த காணிக்கையெல்லாம் ஒரு கமிட்டிகிட்ட கொடுத்துட்டு பேசாமல் ஆண்டவர் சாப்பிடுவார்னு கை தூக்கிட்டு நடக்கலான் இருக்கேன். எனக்கு எதுவும் பாரமாக இருக்க விரும்பலை. ஏன்னா அந்த நாள் எப்படி வருமா நீங்களே பார்த்துக்கிட்டீங்கன்னா நல்லது. காலண்டர் வாங்கணுமா, இடம் வாங்கணுமா, எல்லாம் நீங்களே செஞ்சிட்டிங்கன்னா, ஆமாம், எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதோ கொஞ்சம் காசு கொடுத்தா நான் பாட்டுக்கு சாப்பிட்டு நான் பாட்டுக்கு போயிடுவேன். ஏன் சொல்கிறேன்னா அந்த நாள் எப்படி வருதான், எப்படி வருதான், சத்தமாக சொல்லுங்கள். அப்போ இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கு தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்கணும்னா ஜெபத்தை நிறுத்திடாதீங்க. காலையில் பிள்ளைங்களை எழுப்பி உட்காருங்க, நம்ம ஜெபம் பண்ணியே தீரணும். அட்லீஸ்ட் இல்லையா இரவில் உட்கார வச்சு ஜெபிச்சு, நிறைய வீடுகளில் கீபோர்டுலாம் வாசித்து கொஞ்சம் செலவானா என்ன, ஒரு 15 ரூபா, உடனே ஆத்தாடி இன்னைக்கு வாங்க போகிறேன்னு இருதய கவலையோடு சுத்தாதீங்க. அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. இல்லைன்னா அந்த காலத்தில் இருந்துச்சு டேமரின், என்னது அந்த டேமரின், நிறைய வீட்டில் பார்த்தீங்க இந்த இப்படி தட்டுறது ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது அடிச்சு கிளப்புங்க பக்கத்து வீட்டுக்காரனை தூங்க விடாமல். நீங்கள் சண்டையெல்லாம் போட்டு எத்தனை நாள் அவனை தூக்கத்தை கெடுத்துருக்கிய, அதுக்கு ஒரு 5 நிமிஷம் என்ன, ஒரு ட்ரம்மு ஒரு டேமரின்னு கையில் வச்சுக்கிறங்க. அந்த சின்னதை அடிக்கிறது நல்லா, இன்றைக்கெல்லாம் எங்கே போனாலும் அடிக்கிறாங்க. செத்த வீட்டில் கூட நம்ம ஆளு ஆராதனைக்கு சூப்பராக அடிக்கிறாங்க. அடித்து நல்லா பாடி கத்தரை துதிங்க, கத்தர் அந்த வீட்டுக்குள்ளே சந்தோஷத்தை தருவார். ஏன்னா இந்த உலக வீட்டுக்குள்ளே ஃப்ரிட்ஜு வந்து டிவி வந்து சந்தோஷத்தை கெடுத்துச்சு ஒழிய, இயேசு வந்தால் சந்தோஷம் நிறைவாய் வரும். பொருட்கள் வர வர யாராவது சொல்லுங்கள் சந்தோஷம் வந்துச்சுன்னு. பொருட்கள் பெருக, அன்னைக்கு வெறும் ஆட்டுக்கல் தாங்க இருந்துச்சு, அன்னைக்கு இருந்த சந்தோஷம் இல்லை. அன்னைக்கு அப்படியே மாவாட்டும் போது குடும்பமே சுற்றி உட்காந்துருக்கும், நீ நல்லா தள்ளி விடு, நீ ஆட்டு, எப்படி சந்தோஷம் இருந்துச்சு. இன்னைக்கு ஒருத்தன் பேசுறது இல்லை, வீட்டுக்குள்ளே இருந்தாலும் இப்படியே இருக்கிறோம். அதனால தான் அந்த நாள் கண்ணியை போல வரும்னு கர்த்தர் சொல்றார்.